Taste the Daily. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் ஈரோடு மாவட்டம் மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் மொத்தமாக 97.98% தேர்ச்சியை பெற்றிருக்கும் நிலையில் இது கடந்த ஆண்டை விட 0.56% அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்திலும் ஈரோடு மாவட்டமே 2ஆம் இடம் பிடித்துள்ள நிலையில் மொத்தமுள்ள 113 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 37 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தனது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என கூறி அதிமுக உறுப்பினர் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் ராம்குமார் தனது வார்டில் எந்த திட்டப்பணிகளுக்கும் நிதி ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவினர் அதிமுக உறுப்பினர்களின் வார்டுகளுக்கு நிதி ஒதுக்காமல் புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் இடப்பிரச்சினை காரணமாக எழுந்த மோதல் குறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் கணவன் மனைவி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவரடியார் குப்பத்தை சேர்ந்த தங்கராசு தனம் தம்பதியினருக்கு சொந்தமான இடம் சம்பந்தமாக அவர்களது பக்கத்து வீட்டுக்காரருடன் தகராறு இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக இந்த தம்பதியினரின் மகனை 5 பேர் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் ஏவல் துறை கண்டுகொள்ளாததால் விரக்தியடைந்த இந்த தம்பதி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றனர். திமுக ஆட்சியில் காவல்துறை அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது கத்தியால் குத்தப்பட்டு இறந்த பள்ளி மாணவரின் படத்தை வைத்து பழிக்கு பழி வாங்கப்படும் என ஸ்டேட்டஸ் வைத்த இளைஞர் பிடிபட்டுள்ளார். பூச்சொரிதல் விழாவில் நடனமாடிய போது ஏற்பட்ட தகராறில் பள்ளி மாணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர்கள் 5 பேர் பிடிபட்டனர். இந்த நிலையில் பள்ளி மாணவரின் படத்தை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வைத்து பழிக்கு பழி வாங்குவோம் என பதிவிட்டிருந்த சதீஸ்வரன் என்பவர் பிடிபட்டுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதும் அதனால் அவர்களின் வாழ்க்கை சீரழிவதும் வாடிக்கையாகியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே விடிய அரசின் தகர டப்பா பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். பேருந்தை இயக்க ஓட்டுநர் செய்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்த நிலையில் பயணிகள் தங்கள் இடம் செல்வதற்கு மாற்று பேருந்துகள் இல்லாததால் 20க்கும் மேற்பட்டோர் இரவில் பல மணி நேரம் சாலையில் காத்திருந்தனர். நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை எல்லாம் பெயிண்ட் அடித்து சொகுசு பேருந்து என கூறி பயணிகளை ஏமாற்றி வருவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திண்டிவனத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானை தொடர்புபடுத்தி சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிடுவதை நிறுத்தக் கோரி வழக்கறிஞர்கள் 3 பேர் விழுப்புரம் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர். கொலை செய்து விடுவதாக கூறி மிரட்டல் விடுத்த கார்த்திக், அன்பழகன், முனுசாமி ஆகிய 3 பேர் மீதும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் மூவரும் நள்ளிரவில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் பாலாஜி வீட்டிற்கு பைக்கில் வந்து கொலை மிரட்டல் விடுத்தது வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.